ஹாய் காய்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்றைக்கி வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு, படிக்கணும் அப்படிங்கையில் ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுத்துக்காமல் லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கணும், ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும். எந்த பொசிஷனில் உட்கார போகிறோம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல அமைதியாக உட்காந்து யுவர் பேக் போன், ஸ்பைனல் கார்ட் ஷுட் பி அப்ரைட். ஓகே, ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காந்திங்கன்னா தான் பிரெயினுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளட்டு, ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போகும். உங்களால் ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 10 சிட்டப்ஸு உக்கி போடுறது, பிளட் சப்ளை ஃபாஸ்ட்டாக இருக்கும் பிரெயினுக்கு போகிறது. இதை பண்ணிவிட்டு உட்காருங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு டேபிள், சேர் அதை போட்டு உட்காருங்க. தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. படிக்க ஆரம்பிங்க. எப்படி படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட் பார்ட், கம்ப்ளீட் த ஈஸியஸ்ட் பார்ட் ஃபஸ்ட். ஓகே, 10 கொஷின் இருக்கா, அதில் ஒரு 4 கொஷினாச்சும் ஈஸியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது வில் கிவ் யூ கான்ஃபிடென்ஸ். இட் வில் மேக் யூ டு ரீட் மோர் அண்ட் மோர். ஓகே, ஃபஸ்ட்டே டிஃபிகல்ட்டானதில் உட்காந்துருந்தோன்னா கடைசி வரைக்கும் நம்ம டிமோட்டிவேட் ஆயிடுவோம். ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கையிலேயே அந்த 4-5 கொஷின்ஸை முடிச்சிட்டோம்னாக்கா நம்ம கான்ஃபிடென்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் கொஷின்ஸை வந்து கோடு வேர்டு வச்சு படிக்கிறது, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நேம்ஸை வச்சு கரெக்டாக அழகாக எழுதி படிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த கொஷின்ஸையும் ஈஸியாக நீங்கள் கோத்ரூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு தடவையாவது இல்லை 2 தடவையாவது நீங்கள் அட்லீஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகே, எழுதி பார்த்தா தான் அது நம்ம பிரெயினில் நிற்கும். இல்லாட்டி நியூஸ் பேப்பர் நம்ம டெய்லி பார்க்குறோம்ல, டிவியில் பார்க்குறோம்ல, அதே மாதிரியே நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, அது அப்படியே மறந்துடும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சி பண்ணுறோமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு மெமரிஸில் இருக்கும். ஓகே, பிடிக்காத நம்ம படிக்கிறது வந்து இட் இஸ் வி ஹாவ் டு லவ் இட். ஓகே, அட்லீஸ்ட் 1 or 2 times யூ ஹாவ் டு ரைட் இட் பிஃபோர் யூ go to the exam. ஓகே, இனிஷியல் டைமில் இட் வில் பி டிஃபிகல்ட். ஒரு 10 நாளைக்கு எது செய்கிறதுனாலுமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இட் வில் கம் இன் ப்ராக்டிஸ். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு லேசியாக ஃபீல் ஆகுதுன்னா ஃபேன் அமர்த்திட்டு உடம்பை சூடாக்கிய வார்மப் ஆகியே படிங்க. சப்போஸ் ஃபேன் ஆஃப் பண்ணியும் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா எந்திரிச்சு நின்றுட்டு படிங்க. ஓகே, நடந்துக்கிட்டு படிங்க. இதெல்லாம் வந்து சில பல டிப்ஸு எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, என்னென்ன சொன்னோம்? நல்ல உணவை கரெக்டாக இருக்கணும். அடுத்தது அப்ரைட் பொசிஷனில் உட்காந்துருக்கணும். அடுத்தது ஈஸியஸ்ட்டை ஃபஸ்ட்டு படித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டே படிக்கிறது, ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு வார்ம் அப் ஆகி படிக்கிறது, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கோர் மோர் அண்ட் மோர். பி கன்சிஸ்டன்ட், பி பெர்சிஸ்டன்ட். Okay, when you can do these things, you will achieve success very soon. Okay, goodbye.